அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ நேற்று மார்க்கெட் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் எப்படி வேணால் மாறலாம்னு சொல்லிட்டு இருந்து ஸோ அதே விஷயம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸில் போட்டு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மட்டுமே ஒரு நல்ல கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு 120 122 அதுமாரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு 95 பாயிண்ட் பார்த்தோன்னா கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக எடுக்க சொல்லி. ஸோ ஏன்னா மார்க்கெட் அடுத்த கேண்டில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. மேபி ரிவர்சல் கொடுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதான் பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணி எடுக்குன்னு சொல்லியிருக்குது. ஸோ மேபி இன்னைக்கு நிஃப்டி 50 மேலே ஏற்றி காமிச்சிருந்தாங்கன்னா கம்பல்சரி ஒரு நல்ல ஒரு லெவலில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்டாக இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் நோக்கி வந்திருக்கு. ஒரு சில பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக அந்த பங்குகள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்குன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 576 பாயிண்ட் இன்னைக்கு கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. நல்ல சரிவு பேங்க் நிஃப்டிலும் இன்னைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும்தான் சரிவுன்னு பார்த்தா ஒரு சில செக்டார் நல்லாவும் பண்ணியிருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 71 பாயிண்ட் சரிவு நோக்கி முடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு எஃப்எம்சிஜி பங்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 308 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி ஐடியும் பெரிய சொல்ற அளவுக்கு இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 64 பாயிண்ட் கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்கு நிஃப்டி ஐடியும். பட் பெரிய சரிவு இல்லை. பட் ஓரளவுக்கு ஓகே. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நிஃப்டி ஐடியில் நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு மேலே கொஞ்சம் கொண்டு போக முடியலனாலும் ஒரு ஆவரேஜாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கலாம். ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஒரு சில அப்டேட் மட்டும் இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு மெயின் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டிஎஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதையும் பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு எஃப்எஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1305 கோடி விற்றுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டிஎஸ் அப்படியே ஈக்குவலாக ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கியிருக்காங்க. 1409 கோடி பார்த்தா இன்னைக்கு மட்டுமே இன்புட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்புட் போடவே தான் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு சரிவு இல்லாமல் ஒரு ஆவரேஜ் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. ஒரு 95 பாயிண்ட் மட்டும் கரெக்ஷன் முடிச்சிருக்காங்க நிஃப்டி 50. ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ள போகலாம். ஸோ எந்தெந்த செக்டார் இன்னைக்கு பயங்கரமாக அடி வாங்கியிருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு சில செக்டார் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் காமிச்சேன். எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரொம்ப சரிவில் நோக்கி போயிருக்கு. ஸோ மெயின் பேங்க் எல்லாமே பார்த்தா லார்ஜ் கேப் வங்கிகள் என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தா ஒரு நியூஸில் ஃபர்ஸ்ட் உள்ள போவோம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பங்குச்சந்தையில் சரிவிலையும் நல்ல ஒரு க்ரோத் வந்து பார்த்தோன்னா ஃபார்மாவில் நடந்திருக்கு. ஃபார்மா பங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஃபார்மாவில். ஸோ அதனால தான் இன்னைக்கு ஃபார்மா வந்து பார்த்தோன்னா அந்த செக்டார் மட்டும் நல்ல ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபார்மாவில் கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு கிடைச்சது நம்ம உள்ளே போகலாம். அது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறதா நமக்கு நல்லது. இப்போ ஃபார்மா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் ஒன்று கொண்டு போயிடுறேன். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே தங்கத்தை பற்றி பேச மாட்டோம். ஸோ இன்னைக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு தங்கத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கட்டும் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 15 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 13,150 ரூபா இன்னைக்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பவுன் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,05,200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் தங்க விலை வந்து பார்த்தோன்னா ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல லெவல் வரும்போது பிசிக்கலாக கோல்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த டைவர்சிஃபிகேஷன் எதுக்கு சொல்கிறேன்னா 4 பக்கமும் நம்மளுக்கு சேவிங் இருந்தால் தான் ஏதோ ஒரு பக்கம் நம்மளுக்கான க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிசிக்கலாக கோல்டு வாங்கி வைங்க. ஸோ நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி டைம் வேணும். அந்த மாதிரி டைமில் நம்ம விற்றுட்டு காசாக்கிக்கலாம். ஸோ அதனால சொல்கிறேன் பிசிக்கல் கோல்டு எப்பவுமே நம்ம கையில் இருக்கணும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் HDFC பேங்கோட நியூஸ் தான். ஸோ இந்த காலாண்டு கொடுத்தும் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த Q4 ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா சரியான சரிவு. மார்க்கெட்டில் காலையிலே போட்டு அடிச்சிட்டாங்க. பங்கு நல்ல சரிவில் இருந்துச்சு. உங்களுக்கு நான் பங்கையும் காட்டுற HDFC பேங்க் தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.12% இன்னைக்கு மட்டும் கரப்ஷன் ஆயிருக்கு. 778 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இறங்கட்டும். அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நம்ம திருப்பியும் ஹோல்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ நல்ல லெவல் நம்மளுக்கு இப்போ கரப்ஷன் கிடைச்சிது. ஸோ அகைன் பார்த்தோன்னா கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த Q4 இந்த ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் மார்ச் குவார்டர்லி பார்த்தீங்கன்னா 87,182 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் குவார்டர்லி பார்த்தீங்கன்னா 90,575 கோடி. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தும் மார்க்கெட்டில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 58,000 கோடி 58,292 கோடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் மட்டுமே போயிருக்கு. ஸோ பிஃபோர் குவார்டர்லி செக் பண்ணும்போது 44,000 கோடி தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி கிட்ட ஆல்மோஸ்ட் 44 ஒரு 16 கோடி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அதிகமாக போயிருக்கு. அந்த 14 கோடியும் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பென்ஸ்லேயே இன்க்ரீஸ் பண்ணனால தான் மேபி எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் செக் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21,074 கோடி வந்து பார்த்தா போன இயர் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 20,383 கோடி. ஸோ இதனால தான் அடி வாங்கியிருக்கு பங்கு. ஸோ நல்ல சரிவாயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கேட்டால் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தராக ஃபோக்கஸ் பண்ணலாம்.
நம்ம ரேஞ்ச் எல்லாருக்குமே தெரியும், அவசரப்பட வேண்டாம். நல்ல லெவல் நம்மள அந்த பங்கு கிடைச்சது. 730, 740லாம் கிடைச்சது. ஸோ இந்த ரேஞ்ச் வரட்டும். இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா ஃபர்தர் நம்ம யோசிக்கலாம் கன்சிடர் பண்றத பத்தி. ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ லார்ஜ் கேப் பங்குல ஆக்சிஸ் பேங்க் அண்ட் பார்த்தீங்கன்னா கொட்டாக் அண்ட் ஐசிஐசி பேங்க் ஒரு 4-5 வங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வங்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, ஒரு சிலது வந்து பார்த்தா இறங்கியிருக்கு. ஸோ ரெண்டாவது பங்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் தான். நம்மளுடைய ஃபோக்கஸ் லெவல் எல்லாருக்குமே தெரியும், 1200 கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் பங்கு பீக்கில் இருக்கு. பீக்லேருந்து இப்போ கரெக்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் கீழே வரணும். அடுத்த சப்போர்ட் நம்மளுக்கு இதுதான் மெயின். ஸோ இந்த சப்போர்ட் கீழே வந்துச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 1-2 கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி ஆக்சிஸ் பேங்க்ல யோசிக்கலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்ல 1256 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 5.5% வந்து கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு கரப்ஷன் நோக்கி போயிருக்கு இந்த பங்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு கொட்டாக் மஹிந்திரா. ஸோ ஒரு பெரிய அளவுக்கு சரிவில்னாலும் ஜஸ்ட் ஒரு -2% மட்டும் கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு கொட்டாக் மஹிந்திரால சரிவு இல்லை. ஸோ ஏன்னா உங்களுக்கு கம்பெனி நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால தான் கம்பெனி வந்து பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு சரிவு இன்னைக்கு கொடுக்கல. ஸோ ஒரு சில காரணத்தால் தான் ஒரு சில பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவனோட சேவிங் அக்கௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வட்டி விகிதம் கொடுக்கறது. ஸோ நிறைய விஷயத்த இந்த பேராமீட்டர்லாம் பார்த்து தான் ஒரு சில கம்பெனி வந்து அவனோட க்ரோத்லாம் கிடைக்கும். ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு கம்பெனியில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், லாஸ் ஆக தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அதுதான் இப்போ வந்து ஆக்சிஸ்லையும் எஸ்எஃப்சிலையும் நடந்திருக்கு. கொட்டாக்ல அந்த மாதிரி இல்லைனா தான் காரணம் வந்து நல்ல பில்டாக இருக்குது. கம்பெனி வந்து நல்ல க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் 382 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு சரிவு இல்லை. ஸோ அதனால தான் இன்னைக்கு பங்கு அதே லெவலில் இருக்குது. பெரிய அளவுக்கு ஒரு நியூட்ரலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு நம்ம சரிவு எதிர்பார்த்தோம், பட் அந்த அளவுக்கு சரிவு கிடைக்கல. பட் கம்பல்சரி ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்கும் கிடைக்கும். அப்போ நம்ம ஃபர்தராக யோசிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல டீப் ரேஞ்ச் கிடைச்சது 350 கிட்ட. ஸோ அகைன் பார்த்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்க. அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பங்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வங்கி மட்டும்தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஐசிஐசி வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.10% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ என்ன ரீசனால உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சில ரீசனால தான் இந்த கம்பெனிக்கெலாம் பேங்க் செக்டரில் கரப்ஷன் ஆச்சு. ஒன்றும் குறைந்த வட்டி வரம்பு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தா கலவையான முடிவுகள். என்னன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுடைய ஷேர் வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து கம்பெனி அசெட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் ரொம்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனாலும் மேபி மார்க்கெட்டில் இதெல்லாம் சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சிருக்க கம்பெனி ஐசிஐசி பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ தெளிவாக அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணிட்டுனால தான் பங்கு இன்னைக்கு நல்ல லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகலை. இந்த ஒரு பங்கு மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்றிருக்காங்க. வரக்குள்ள நாட்கள் பார்க்கலாம். மார்க்கெட்டில் சரிவு நோக்கி வந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக யோசிக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்த பேங்க் தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க். நான் நல்ல லெவலில் பிடிச்சி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். 99 கீழே வந்துச்சு நம்மளுக்கு. அந்த ரேஞ்சில் வாங்கணும். 89 கிட்ட நான் வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 112 கிட்ட போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே பிஎஸ்சி வங்கியில் சில வங்கிகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வங்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான். இன்னைக்கு மட்டுமே 5.62% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதான் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். இதில் சின்ன சின்ன ஷேர் தான். ஷார்ட் டேர்முக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற பங்கு. இந்த மாதிரி நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 90 கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ₹12 ஏறி இருக்கு. 100 ஸ்டாக் வச்சிருந்தா எவ்வளோ பார்த்துங்க. ஸோ ஒரு 1200 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு ஸ்டாக் நம்ம பிடிக்கணும். ஸோ இன்னைக்கு அடுத்த வங்கி பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் தான் கொண்டு வந்திருக்கேன். சாரி ஒரு செகண்ட். ஸோ என்ன பேங்க் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ பஞ்சாப் நேஷனல் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொண்டு வந்திருக்கேன். ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ₹13,507 இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட் பெரிய அளவுக்கு சரிவு இல்லை, பட் சரிவு நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும்னு நினச்சேன்னா ஒரு 12,300 கிட்ட வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட். ஸோ அதுக்குள்ளே வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் பீக்கில் இருக்க பங்கு. ஸோ சரின்னு சொல்லிட்டு வாங்க வேண்டாம். நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு மணி கிடையாது. ஸோ அதனால் யோசிச்சு நல்ல லெவலில் கம்மி லெவலில் கிடைக்கிற நல்ல பங்குகளை சூஸ் பண்ணுங்க. ஸோ அதனால தான் ஜஸ்ட் அனலைஸ்க்காக நீங்கள் மாருதி சுசுகி கொண்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொண்டு வந்திருக்கேன். ₹233 இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.67% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த 1.67% பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு சரிவு இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுக்கான ஃபோக்கஸான லெவல் 230 கீழே போச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த லெவல் கிட்ட வரட்டும். சரி ஒரு ₹10 கிட்ட கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சிடர் லெவல் தான். ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஷேரையும். அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஹுண்டாய் மோட்டார்ஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைச்சிது. நம்ம நல்ல ரேஞ்சில் செல் ஆஃப் பண்ணோம். 1973 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஒரு 1% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கரெக்ஷன் நோக்கி வரட்டும். நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1691. ஸோ நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. ஸோ நம்ம பீக்கில் விற்றோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். கரப்ஷன் ஆச்சுன்னா ஃபர்தராக இந்த பங்கு பற்றி யோசிக்கலாம்.
ஸோ இன்னைக்கு அடுத்தது முத்தூட் ஃபினான்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற நினைக்கவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பங்கு இப்போ கரெக்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்ல இருக்கு. அடுத்த சப்போர்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2900 கீழே பிரேக் ஆகும், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி கொஞ்சம் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கரெக்ஷன் ஆச்சுன்னா நான் ஃபர்தராக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு நான் நேற்றே கொடுத்துருந்தேன். இந்துஸ்தான் யூனிலிவரை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி 2140 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி பிடிங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகைன் 2100 கீழே பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ எடுத்து போட்டுருங்க. நம்ம வாங்கி ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் விற்றோம். அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா மிஸ் பண்ண வேண்டாம், ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க இதையும். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு வேதாந்தா தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது வேதாந்தா. 262 இன்னைக்கு மட்டுமே ஒரு 3.42% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல லெவலில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைச்சி இப்போ அகைன் பார்த்தோன்னா மேலே ஏறி இருக்கு. ஸோ மேபி நாளைக்கும் ஏறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. இறங்கிச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான், மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தாராளமாக கன்சிடரில் வச்சுங்க. ஸோ எப்பவுமே சொல்ல ஒரு விஷயம் தான், நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது ஒரு பங்கு விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது மாதிரி தான் நான் சொன்னேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்ம 330 கிடைச்சது. மினிமம் ஷார்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி மட்டும் ப்ராஃபிட் எனக்கு ஒரு சில இதில் மட்டும் 50-60% கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல லெவல் கிடைக்கும் போது மிஸ் பண்ண வேண்டாம். பங்குல கரெக்டாக பிடிச்சி உள்ள போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு யூனியன் பேங்க் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 176 ரூபா நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். 4.42% இன்னைக்கு மட்டும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ரேஞ்ச் கிடைச்சது நம்மளுக்கு 154. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா ஏறி இருக்கு. 1000 ஸ்டாக் வச்சுன்னா என்ன இருக்கும் பாருங்க, 22,000 உங்களுக்கு கையில் ஹோல்ட் ஆயிருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், ஷார்ட் டேர்முக்குள்ள இந்த மாதிரி பங்கில் சூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி போடுங்க. ஸோ நல்ல லெவலில் கிடைக்கும் போது மினிமம் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா டொரண்ட் பவர். ஸோ இந்த ஃபார்மா செக்டரில் சரியான பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. 3.32% ஏற்றத்தை கொடுத்து நல்ல லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெயிட் பண்ணதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்கில் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ நல்ல லெவலில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி இருந்ததுக்கான பலன் தான் இது. ஸோ கரப்ஷன் நோக்கி வரும்போது இந்த ரேஞ்ச் தான் நான் பிடிச்சேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல பீக்கில் போயிட்டு இருந்து நல்ல ரேஞ்சில் நான் விற்றுட்டு வெளியே வந்தேன். அகைன் ஒரு சர்வீக்காக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துச்சுன்னா இந்த பங்கு நம்ம பிடிக்கலாம். ஆக்சுவலி டொரண்ட் பவர், நான் டொரண்ட் ஃபார்மா ஒன்று காட்டுறேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பங்கு 5000 தாண்டிடுச்சு. 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஃபார்மா பங்கில். ஸோ நல்ல லெவல் இந்த பங்கும் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருந்த இந்த பங்கையும் என்னோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3987 ரூபா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்குது. நான் வித்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் செல் ஆஃப் பண்ணேன் 4657 ரூபா. ஓகே, அந்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் கிடச்சுன்னா வெளியே வந்தேன். இப்போ பார்த்தா பங்கு இன்னும் பீக்கில் போயிடுச்சு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பங்கில் எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை. மேபி வாய்ப்பு எதனா வந்துச்சுன்னா கம்பல்சரி ஃபர்தராக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இன்ஃபோசிஸ் ஃபைனலாக கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 0.92% கரப்ஷன் ஆயிருக்கு. 1087 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பயும் வாங்கலாம், நல்ல ரேஞ்சு தான் இருக்குது பங்கு. மிஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ரேஞ்சில் பங்கு இருக்குது. அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இந்த மாதிரி பங்குலாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நம்ம வெயிட் பண்ணி பிடிச்சா மட்டும் தான் அந்த லெவல் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கான தேவை என்னென்னா நம்ம பொறுமையாக கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக நம்ம வேலை செய்யணும். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஸ்டேபிள் பண்ண முடியும். இல்லைன்னா கம்பல்சரி லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். அந்த மார்க்கெட்டு புரிதல் இல்லாமல் உள்ளே போனீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆகும். புரிதலோடு பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபியூச்சர் கரெக்டாக க்ரோத் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது நிறைய வந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது நீட் இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ எல்லாரும் நண்பர்களுமே நன்றி.